வணக்கம் தொலைக்கணும் சார். வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு சார். சார், திருப்பரங்குன்றத்துல தொடர்ச்சியாக தீபம் ஏற்றணும் அப்படின்ற கோரிக்கையோட வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அத தமிழக அரசு சார்புல அனுமதியே மறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கந்த சஷ்டியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்திருக்கு. அதனால இன்னைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கீங்க. அதற்கு இன்னைக்கு அனுமதி வழங்கப்படுமா சார்? சார், அந்த எதிர்பார்த்து தான் நாங்கள் இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு இதில் நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம். அரசாங்கம் எதுவும் செயல்படாததுனால தான் நம்ம வந்து இந்துக்களுக்கு நீதி கிடைக்காது, அநீதி தான் இழக்கப்படும் எங்களுடைய அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினால தான். அதனால தான் நீதிமன்றத்தை நாடினோம். ஆதாரங்கள் ஆவணங்கள் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் வந்து நீதியரசர்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க தீபம் ஏற்றலாம் சொல்லி. ஆனால் அதை எதிர்த்து தீபம் ஏற்றக்கூடாது சொல்லி அதை தடுப்பதற்காண்டி பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டு 144 ஏதோ காரணம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் சொல்லி இங்கே உள்ள மதுரை மாவட்ட அரசு காவல்துறை அதிகாரி எடுத்துட்டாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் எடுத்தாலும் சரி, கோவில் நிர்வாகம் எடுத்துட்டாலும் சரி, அத்தனை பேரும் சேர்ந்து வந்து அன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இடைக்கால தடை எதுவுமே விதிக்கலை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரைக்குமே. இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுனால இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு கூட பண்ணலை தீபம் ஏற்றுறது சம்மந்தமாக. ஆனால் வந்து இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து தீர்ப்பளித்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து இன்னைக்கு அதிகாரிகள் பூரா ஆஜராகி அங்கே போய் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நீதிமன்றத்தில் போய் இங்கே மாவட்ட ஆட்சியாளர் எடுத்துக்கிட்டாலும் சரி, காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோவில் நிர்வாகம் எடுத்தாலும் எல்லா அதிகாரிகளுமே போய் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மன்னித்தால் மட்டும் போதுமா? ஒரு தீர்ப்பளித்த நீதிபதி அரசர்கள் ஒரு தீர்ப்பளித்தானா அந்த தீர்ப்பை மதித்து அதை வந்து வரவேற்று அன்னைக்கு தீபம் ஏற்றியிருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நிகழ்ச்சி தான் அது. வெறும் 1000 ரூபா செலவு. எல்லாரும் பக்தர்கள் பூரா எதிர்பார்க்கின்ற சூழ்நிலை அன்னைக்கு தடுத்த கலவர தீபம் ஏற்றுறது வந்து கார்த்திகை தீபம் வந்து கலவர தீபம் மாற்றுறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள எம்பி வெங்கடேசன் தூண்டுதலின் பேரில் இங்கே உள்ள நிறைய நக்சல்வாதிகள் இந்து விரோத சக்தியெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பெருசாக்குனது அவங்க தான். இதற்கு வந்து பள்ளிகடா வந்து அதிகாரிகள் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த தீர்ப்பை மதித்து தீபம் ஏற்றுறதுக்கு வேண்டிய பணிகள்லாம் அன்னைக்கு கோயில் நிர்வாகம் செஞ்சிச்சு. அதே போல பாதுகாப்பு பணி காவல்துறை பண்ணாங்க. ஆனால் திடீரென்று அந்த சார் யார், அந்த சார் என்று தெரியல. அன்னைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதே காவல்துறை கமிஷனர் அதிகாரிட்ட அவர் சொன்னது வந்து பேசிட்டே இருக்கும்போது கூட சார் 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 போனார். அந்த போனை வரும், அந்த போனை கேட்டது எங்களுக்கு பதில் சொல்லி கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து அன்னைக்கு தீபம் ஏற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. அந்த சார் எந்த சார்னு அப்போ தெரியாமல் தான் எனக்கு அந்த சார் எந்த சார்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வேறு யாரும் கிடையாது, அமைச்சர் சேகர்பாபு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு அருகதையற்ற தகுதியற்ற ஒரு அமைச்சர் யார் என்றால் இந்த இந்து சமயத்திற்கு ஒத்துழைக்கிறார் இந்த அலவலிய சேகர்பாபு தான் வந்து அன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்த முழு காரணமே அவர் தான். இவரெல்லாம் பலிகடா, இந்த அதிகாரிகளும் பலிகடா. எல்லாருமே வந்து அவங்களாம் அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்காண்டி எல்லா பணிகள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க வேலைகள் இங்கே உள்ள மதுரை மாவட்ட அரசு நிர்வாகம் பூரா. ஆனால் அதை தடுத்து நிறுத்தியது காரணம் என்றால் அவரும் துணை முதலமைச்சர், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்துவர், நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை கட்சி அப்படின்னு பெரும்பான்மை இந்துக்களை புறக்கணிக்கும் விதமாக பேசிய அவரும் இவர் சேர்ந்து அன்னைக்கு போட்ட நாடகத்தினால் வந்த விளைவு தான் இன்னைக்கு இந்த விளைவு. இன்னைக்கு பலிகடா மன்னிப்பு அவங்க போய் கேட்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கக்கூடாது. எங்களுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகாவது அறநிலையத்துறை சார்பில் இருந்து தீபம் ஏற்றிருக்கலாம்ல சார்? சார் ஏற்றிருக்கேன் சார். நாங்கள் அது கோவில் நிர்வாகத்தை தான் ஏற்ற சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் ஏற்ற சொல்லலையே. இப்போ ஏற்ற மாட்டேன்னு சொன்னாலும் எங்களை ஏற்ற சொன்னாங்க. நாங்களும் ஒரு மனுதாரர் 10 பேர் நீங்கள் அவங்க ஏற்றுறப்ப நீங்கள் போய் ஏற்றுன்னு சொன்னாங்க. ஆனால் மறு உத்தரவுல சொல்லிட்டாங்க நீங்களே தீவை ஏற்றிங்க அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தை சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். தீபம் ஏற்றுறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கல இருக்கு. தீபம் ஏற்றுறதுனால அங்கே தீபத்துக்குள்ள எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்த்தாங்க. தர்காவே ஒரு காலத்தில் வரவேற்றாங்க. அங்கே ஒரு தர்கா நிர்வாகமே. அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்த்தானே எதற்காண்டி அது தடுத்து நிறுத்தி எதிர்த்தானே எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காண்டிலும் கிடையாது. சிறுபான்மையை தாஜா பண்ணணும், எப்படியாவது வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் இதை பள்ளிகடை அவ்வளோ ஆகிட்டாங்க. இப்போ இந்துக்கள் பூரா வந்து இஸ்லாமியர் ஒரு மாதிரியை பார்த்துட்டாங்க. இவ்வளோ பண்ண தவறுனால இந்த ஆட்சியாளர் இந்து விரோத ஆட்சியாளர் பண்ணனால இஸ்லாமியர்கள் பூரா மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்தோடு பார்த்த இந்துக்கள் இன்னைக்கு அவர் வந்து வேறொருத்தவங்க கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு தீபம் ஏற்றுறதுல வந்து கொஞ்சம் துடியாக துடிக்கிறாங்க இஸ்லாமியர்கள், தடுத்து நிறுத்துறாங்க. இவங்க சொல்லி தான் அவங்க வந்து தடுக்கிறார்களா? யாரு இஸ்லாமியர்கள் சொல்லி தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தடுத்து நிற்குதா? இந்த அதிகாரி தடுக்கிறார்கள். இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் இன்னைக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்வையே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் இஸ்லாமிய பேரதாயிகள் பூரா பயங்கரவாதிகளாக பார்த்தாங்க. அவங்களுக்கு வீடு கூட கொடுக்கல, அவங்களுக்கு வேலை கூட கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது? இந்த மாற்றத்துக்கு உண்டாக்குறது காரணம் மதல நிற்கிற சீர்குலைக்கிறது அரசாங்கம் தான். இப்போ மக்கள் பூரா அங்கே உள்ள திருப்பூர் மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் வந்து இப்போ வேதனையில் இருக்காங்க. யாரால? இஸ்லாமியர் மேலே வேதனை இருக்க காரணம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அங்கே கலவரம் பக்கத்தில் தர்கா இருக்கு, அதில் அங்கே தீ ஏற்ற முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சொல்லி
பிரச்சனையை உண்டாக்குனது, கலவர பூமியை ஆக்குனதே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான். அவருடைய தூண்டுதல் பேர் தான் அன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது அதிகாரிகளுடைய பாவம். இவர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பாவ மன்னிப்பு கேட்கறது வந்து இவங்க கேட்கக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்கறது அமைச்சர் சேகர்பாபு தான் கேட்கணும். அவர் தான் தடுத்து நிறுத்தினது. அவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதிகாரிகள் பூரா பாவ மன்னிப்பு கேட்டா போதுமா? இந்துக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அப்புறம் தீர்ப்புகளை வந்து கொடுத்த தீர்ப்பு வந்து நீங்க மதிக்க மாட்டீங்க. பாவ மன்னிப்பு கேட்டா வந்து அந்த தீர்வு ஏற்றாம விட்டுருவீங்களா? இன்னைக்கு நல்ல நல்ல ஏற்றலாம்ல. இன்னைக்காவது புத்தி வந்து ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம்ல. இன்னைக்கு நல்ல ஒரு பரிகாரம் தேடலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ண தவறு தான். இதே தமிழக முதலமைச்சர் மதுரைக்கு வரும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது இதே திருப்பூர்ன்ற எல்லையில் அவர் டயர் வெடிச்சா இல்லையா? வண்டி அவருடைய கார் வாங்கினுடைய டயர் வெடிச்சிச்சு. அன்னைக்கு உயிர் தப்பிச்சு அவருடைய காரணம் அந்த அவருடைய மனைவி துணைவியாருடைய தெய்வ நம்பிக்கையினால அவர் கோயிலாக வேண்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அதனால தான் அவர் அந்த உயிரை தப்பிச்சிருச்சு. அன்னைக்கு அந்த எல்லையில் வந்து ஒரு காமிச்சிருக்கு, ஒரு சிம்சம் காமிச்சிருக்கு. நீ எப்படியா தீபத்துள்ள தீவை ஏற்றிடுங்க, முருகனிட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லையில் வந்து முனியாண்டி கோயில்கிட்ட நடந்த சம்பவம் அது. அதுலையாவது புத்தி வந்து சரி இப்போ தேர்தலாவது மனசில் ஒத்துக்கிட்டு இந்துக்கள் பூரா கொந்தளிப்பு இருக்காளே, சரி நம்ம ஒரு தீபம் ஏற்றிடுவோமே அப்படின்னு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவு போடுவார் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு காலை வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த உத்தரவில் இப்போ நேரம் இருக்கு, சாயங்காலம் வரைக்கும் நேரம் இருக்கு. ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம். ஆனால் தீபம் ஏற்றலைன்னா வருகின்ற தேர்தல் தக்க பாடம் போட்டுவார் இந்துக்கள். பெரும்பான்மை இந்துக்கள், முருகப்பக்தர்கள். இந்த திராவிட மாடல் இந்து விரோத அரசாங்கம், நாங்கள் அனைவருக்குமான அரசாங்கம், பொதுவான அரசாங்கம், மதசார்பற்ற அரசாங்கம் சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு வருகின்ற தேர்தல் தக்க பாடம் போட்டுவார் நம்மளுடைய இந்துக்கள். இல்ல இன்னைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா வரும் நாட்களில் ஏற்றப்படுமா இல்ல எப்போதான் ஏற்றப்படும் சார் அந்த மலையில? ஒரு கண்டிப்பான முறையில் தீபம் ஏற்றி ஆகுவோம். இதற்கான ஒரு உயிரை பேச்சு பூர்ணச்சந்திரன் ஒரு முருகபக்தருடைய உயிரை பாய்த்து கொண்டேன். எப்படியாவது நீதிமன்ற தீர்ப்பு அளிச்சிருச்சு, அதன் மூலமாவது இந்த தீர்ப்பாவது தீபத்துள்ள தீவிரத்தில் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்த பையன் இவர் இந்த அதிகாரிகள் இந்த அரசு நிர்வாகம் தடுத்து நிறுத்தினால அந்த மனவேதனை அடைஞ்சு ஒரே அந்த பையன் உயிரை மாய்த்து கொண்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பையன் வாக்குமூலம்னு இருக்குது. அதனால் அவனுடைய ஆத்மாலாம் இருக்குது, ஆத்மா சாந்தியரையும். நாங்கள் கண்டிப்பான முறையில் தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். அது எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்றுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு இன்னமும் இருக்குது. தீபத்துள்ள தீபம் ஏற்றலாம் என்று இன்ன வரைக்கும் எந்த ஒரு இடைக்கால தடை எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு எந்த கட்சி வந்து வாக்குறுதி கொடுக்குறாலோ அந்த கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். அந்த கட்சியை தான் நாங்கள் ஆட்சியில் அமர்த்துவோம். பூரா வந்து எங்களுடைய வரிப்பணத்தை, இந்துக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து, இந்து கோவிலில் வருமான உண்டியல் பணத்தை எடுத்து, இந்து கோயிலில் வர வருமானத்தில் அந்த சொத்துல உள்ள வருமானத்தை எடுத்து இன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்களுக்கு பீஸ் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கான பீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாதுங்க. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா சார்? அதனால வருகின்ற தேர்தல் கண்டிப்பான முறையில் இந்த அலோலியா பாபு, சேகர் பாபு கிடையாது, அவர் அலோலியா பாபு ஒரு இஸ்லாமிய ஒரு மத குருமாரோ இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரோ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டாரு, முருகனுக்கு அறவரெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வந்தே மாதமே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு அமைச்சரை, ஒரு இந்து சமய நலத்துறைக்கு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்னு பார்த்தா தகுதி இல்லாம நான் அலோலியான்னு சொல்லி ஒரு பொது மேடையில் கத்துறேன். இவரெல்லாம் வந்து அமைச்சராக இருக்க தகுதி உள்ளவர் தானே. இவர் எப்படி வந்து தீபத்துவ நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆகவே வருகின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு தீபம் ஏற்றவில்லை என்ற கோவில் நிர்வாகம் சார்பாக வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் தீர்ப்பை மதித்து நாங்களே தீபத்துள்ள தீபம் கண்டிப்பான முறையில் ஏற்றுவோம். அந்த தீபத்தூண்ல அதை இந்த ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து பார்ப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும். அப்போ இந்த தீபத்தூண்ல தீபம் ஏறும். நன்றி சார். நன்றி.